மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் மேம்பாலத்தில் 200 வாட்ஸ் கொண்ட LED மின் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதியின் எம்எல்ஏ ரவிக்குமார் ஏற்றி வைத்தார். தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் மேம்பாலத்தில் 200 வாட்ஸ் கொண்ட LED மின் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதியின் எம்எல்ஏ ரவிக்குமார் இயக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் மேம்பாலத்தில் போதிய வெளிச்சமின்மை காரணமாக பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் மின் விளக்கு அமைத்து தரும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அருமாத்தபுரம் மேம்பாலத்தில் 80 வாட்ஸ் கொண்ட 108 ஹைமாஸ் விளக்கினை இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அருமாத்தபுரம் மேம்பாலத்தில் 80 வாட்ஸ் கொண்ட 108 ஹைமாஸ் விளக்கினை 200 வாட்ஸ் லியோ ஸ்போர்ட்ஸ் LED லைட்டாக மாற்றி அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக மின் விளக்கினை அதிக வெளிச்சத்துடன் மாற்றிக் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு பொதுமக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நேஷனல் ஹைவே செயற் பொறியாளர் சீனிவாசராம், பொதுப்பணித்துறை எலக்ட்ரிக்கல் டிவிஷன் உதவி பொறியாளர் விஜயன் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வெங்கடா நகர் 45 சாலையில் பெரிய கடை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வரதராஜ் மற்றும் விஜய் என்பது தெரியவந்தது. அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் புதுவை நேட்ராஜப்பையர் வீதி அமுதுசுரபி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருட்டு வாகனம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 2 போலீசார் நடத்திய விசாரணையில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 5 இருசக்கர வாகனங்கள் திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட வரதராஜ் தனியார் நிறுவனத்தில் வெல்டராக பணியாற்றி வருபவர். இவர் மீது ஜெயம்கொண்டான் காவல் நிலையத்தில் 7 திருட்டு வழக்குகள் உள்ளன. விஜய் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்துவிட்டு கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார். இவர் மீது மின் சுருட்டி காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. போலீஸ் காவல் விசாரணை முடிவடைந்த நிலையில் இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி நபரிடம் 73,000 மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவரை மர்ம நபர் ஒருவர் டெலகிராம் ஆன்லைன் செயலி மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை செய்து தினமும் ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பி அவருக்கு ஆரம்பத்தில் எளிய பணிகளை வழங்கி அதற்குரிய சிறிய தொகைகளை லாபமாக கொடுத்தார். அதன் பிறகு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறினார். அதனை நம்பி அவர் 73,450 ரூபாயை அனுப்பினார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். ஆனால் அவரால் லாபத்தை எடுக்க முடியவில்லை. பிறகே தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதேபோல மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த நபர் 18,000 ரூபாயும் ஆன்லைனில் மோசடி கும்பலிடம் இழந்தார். 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 91,450 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த அரும்பாத்தபுரம் நடராஜர் நகரை சேர்ந்தவர் பாம் எழில் என்கிற எழிலரசன். பெயிண்டரான இவர் மீது ஒரு கொலை வழக்கு உட்பட 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் எழிலரசனுக்கு கடந்த 2023 ஆண்டு லாஸ்பேட்டை எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து 2023 ஆண்டு ஜனவரி 19 பாம் எழில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழிலரசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சார்பில் சிறப்பு வழக்கறிஞர்களாக பச்சையப்பன் ஆஜரானார். இந்த வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் எழிலரசனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், சிறுமி கடத்தல் பிரிவில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு புதுச்சேரி அரசு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளி எழிலரசன் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை மறுநாள் 28ஆம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், பக்ரீத் பண்டிகையை ஒட்டி வரும் 28ஆம் தேதி மத்திய அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்று நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழங்கும் போல இயங்கும் என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் இன்று பெயர்ச்சி அடைந்ததைத் தொடர்ந்து திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அலங்காரத்தில் குரு பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனை ஒட்டி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் காலை 10:30 மணிக்கு யாகசாலை ஆரம்பம், புண்ணியாக வாசனம், மகா சங்கல்பம், யாக கடம் புறப்பாடு, திருமஞ்சனம், மகா ஆரத்தி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் உபயதாரர் வில்லியனூர் தனலட்சுமி உயர்தர சைவ உணவகம், திருக்காஞ்சி கிராமவாசிகள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சனீஸ்வரர் கோவிலில் நடந்த குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவான் இன்று காலை 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்ந்தார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டில் உள்ள சனீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள 12 அடி உயர குரு பகவானுக்கு சிறப்பு பூஜை மற்றும் பரிகார பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து நவகிரக ஹோமம், கோபூஜை, மகாலட்சுமி ஹோமங்கள் நடந்தது. தொடர்ந்து சந்தனாதி தைலம், நல்லெண்ணெய், அரிசி மாவு, மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், கரும்புச்சாறு உள்ளிட்ட 30 வகை நறுமண பொருட்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் குரு சாந்தி, நவகிரக சாந்தி, நட்சத்திர ஹோமம், ராசி ஹோமம், தட்சிணாமூர்த்தி ஹோமங்களை தொடர்ந்து மகா பூர்ணகுதி நடைபெற்றது. தொடர்ந்து ராசி பரிகார ஹோமங்களை தொடர்ந்து 108 லிட்டர் பாலபிஷேகம், கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவானை வழிபட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் செடல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனியன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 84ஆம் ஆண்டு செடல் உற்சவ வருகின்ற வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரம்மோற்சவ விழாவின் தொடக்கமாக கொடியேற்றுதல் நிகழ்வு, சாகை வாழுத்தல் மற்றும் அம்மனுக்கு மஞ்சள் குட அபிஷேகத்துடன் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு செடல் விழா தொடங்கி வைக்கப்பட்டது. விழா நாட்களில் நாள்தோறும் விநாயகன், முருகன் வீதி உலா, முத்தாளம்மன் வீதி உலா மற்றும் ஸ்ரீ சிவ குடும்பம் வீதி உலா ஆகியவை நடைபெற்றது. விழா காலங்களில் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், மாலை நேரங்களில் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெறும். தொடர்ந்து திரைப்படங்கள், சினிமா, இசை நிகழ்ச்சி மற்றும் வான வேடிக்கைகளும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர், பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் நல்லவாடு கிராம பொதுமக்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை பாண்டி நகரை சேர்ந்தவர் மோகன் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கேசவன் அரியர் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து கொண்டு சென்றுள்ளார். இருசக்கர வாகனம் ரெட்டியார்பாளையம் பழவக்காரஞ்சாவடி அருகே வந்தபொழுது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளார். அப்பொழுது கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறி இறங்கியது. இதில் உடல் நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர் விபத்தில் உயிரிழந்த செய்தி அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சேதராப்பட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செங்கழநீர் அம்மன் கோவிலில் நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
சேதராப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் திருவிழாவானது 18ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக நேற்று 8ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானங்களையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா சென்ற நிலையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூந்தோட்டங்கள் அமைத்து வழிபாடுகளுடன் நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முழுவதும் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் மின்பாதையில் அடிக்கடி பழுது ஏற்படுகிறது. இதனால் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து உருளையன்பேட்டை தொகுதிக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொகுதி எம்எல்ஏ நேரு மின்துறைக்கு கடிதம் அளித்திருந்தார். இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து நேரு எம்எல்ஏ தலைமையில் ரயில் நிலையம் அருகே நேய மக்கள் கழகத்தினர் கூட்டணி கட்சியான தாவேகாவினர் ஒன்று கூடினர். அங்கிருந்து ஊர்வலமாக வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கு மின்துறை நுழைவாயிலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து நேரு எம்எல்ஏ தலைமையில் நிர்வாகிகள் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து கோரிக்கை கடிதம் அளித்தனர். புதுச்சேரி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பிரெஞ்சு மொழியை வட்டார மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் R3 பிரிவின் கீழ் பிரெஞ்சு மொழியை புதுச்சேரிக்கான ஒரு வட்டார மொழியாக கருதி சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும். பிரெஞ்சு என்பது புதுச்சேரியை பொறுத்தவரை வெறும் அந்நிய மொழி அல்ல. அது பிரான்ஸ் நாட்டுடனான நீண்டகால தொடர்புகளின் மூலம் உருவான புதுச்சேரியின் வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தின் அங்கமாகும். புதுச்சேரியில் வசிக்கும் பலர் இன்றும் பிரான்ஸ் நாட்டுடன் நெருங்கிய உறவை பேணி காத்து வருகின்றனர். பலர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களாகவும் பிரான்ஸ் தேர்தல்களில் பங்கேற்பவர்களாகவும் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு பொது அமைப்புகளிடம் இருந்து பிரெஞ்சு மொழி கல்வியை தொடர கோரி தனக்கு ஏராளமான மனுக்கள் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களை சிதைக்காமல் புதுச்சேரியின் தனித்துவமான மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஒரு சமநிலையை தீர்வை மத்திய கல்வி அமைச்சகம் விரைந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் மேம்பாலத்தில் 200 வாட்ஸ் கொண்ட LED மின் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதியின் எம்எல்ஏ ரவிக்குமார் இயக்கி வைத்தார். தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.